தேமுதிக வந்து அரசியலை விட்டு விலகிறது தான் அவங்களுக்கு ஆரோக்கியமாக. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்ம கருத்தாக இருக்கலாம், அவங்க ஒரு கருத்தில் இருப்பாங்க. தேமுதிக பொறுத்தளவுக்கு அதிமுக தான் செட் ஆகும். ஏன்னா மரியாதை கொடுத்து பேசுறது, போகிறது, வர்றது, கூப்பிடுறது, இவங்களும் வாய்க்கு வந்ததை கேட்குறது, அப்போ ஏமாத்துறது, இதெல்லாம் அந்த கூட்டணிக்கு தான் செட் ஆகும். தேமுதிகவுக்கும் திமுகவுக்கும் செட் ஆகாது. ஏன்னா திமுக வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்டமைப்பு கொண்ட அரசியல் கட்சி. அதனால் அதில் வந்து 2 சீட்டு தரேன்னுவாங்க. அதுக்கு பிரேமலதா ஒத்துக்க மாட்டாப்புல. பிரேமலதா வந்து முதலமைச்சர் போஸ்ட்டும் 5 எம்பியும் 10 எம்எல்ஏவும் கேட்பாங்க, 20 எம்எல்ஏவும் கொடுக்க மாட்டாங்க யாரும். அதனால தான் இப்போ இந்த டைம் 2 பேருமே தள்ளி வச்சிட்டாங்க. கடைசியில் இறங்கி போய் தானாக போனானா ஏடிஎம்கேல ஒரு 4 சீட்டு 3 சீட்டு. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இப்போ சில நாட்களாகவே இந்த காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற நாய்கள், பல நாய் தேமுதிக பற்றி குலைச்சிட்ருக்கு. அதில் ஒரு நாய் இன்னைக்கு குலைச்சிருக்கு. நான் 2 பேருக்கு சேர்த்து வீடியோ போடுறேன். இந்த தமிழா பாண்டியன்னு ஒரு புரோக்கரு, அவன் ஒரு புரோக்கரு. இப்போ பிகைன் டால்கிஸ்ன்னு சொல்லிட்டு இவன் ஒரு புரோக்கரு. இந்த 2 பயலுகளுக்கு தான் அந்த வீடியோ. ஏன்னா நல்ல மனிதர்கள் நல்ல மாதிரி பேசுகிறான்னா அவங்கெல்லாம் வாங்க போங்கன்னு பேசலாம். ஏன்னா இவன்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற நாய்கள்னு கூட சொன்னால் அதுகளுக்கு வந்து நன்றி உள்ளது. அதுக்கு வந்து நன்றி உள்ளது. அந்த நாய்களுக்கு கூட தகுதி இல்லாத சொறி நாய்ன்னு சொல்லலாம். நாயாவது நன்றி இருக்கும். சொரிய நாய் வந்து அதுக்கு எதுவுமே உணர்வே இருக்காது. சொரிஞ்சுக்கும், திருப்பி ரத்தம் வரும், அது ஆறிடும், திருப்பி சொரிஞ்சுக்கும். அந்த மாதிரி சொறி நாய்ங்க இந்த நாய்ங்க 2 பேருமே. தமிழா பாண்டியனும் இந்த ஒருத்தன் பேசுகிறானே அவனும். அவன் என்னடான்னா என்ன பேசுகிறான்னு தமிழா பாண்டியனுக்கு தெரியாது. அவன் எதையாவது பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த விதத்தில் பேசுகிறேன் சார். அந்த நாயை பல டைம் நானே ஃபோன் பண்ணி சிறப்பாக அடிச்சிருக்கேன். அந்த நாய்க்கு நேரடியாகவே நானே ஃபோன் பண்ணிக்கிறேன். தமிழா பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணாதான் பாய் கிடையாது, சிறப்பாக அடிக்காதான் பாய் கிடையாது. அதாவது இவனுங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வடிவேலு ஒரு படத்தில், எப்பா ஊர்க்காரங்களாம் வந்தாச்சாப்பா, எத்தனை இடத்துல தான்ப்பா அடி வாங்குறது, ஏய் அலப்படாது, அண்ட உடம்ப தைரியமாக வச்சுருக்கேன் பாரு, அதே மாதிரி வச்சுக்கன்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டி போட்டு மான ரோசத்தெல்லாம் உதுத்துட்டு அப்படி போகிற பயலுங்க அந்த 2 பயலும். புரியுதுங்களா? இந்த நாய் சொல்கிறான் தேமுதிக அரசியலை விட்டே விலகிடலான்ட்டு. ஏன்னா இவர் பெரிய கருத்து புடி. இந்த நாய்க்கே வீட்டில் திங்க சோறு இருக்கான்னு தெரியல. அவன் கொடுக்குற 5000 ரூபால தான் அரிசி உலையே கொதிக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த நாய்க்கு. என்ன பண்ணுறது? அதாவது ஒரே விஷயந்தான். கேப்டன் என்ன தெரியுமா? அதாவது எப்படி கேப்டன் அண்ணியாரெலாம் இப்போ எப்படி தெரியுமா இருக்காங்க? எங்கள் கட்சியை திட்டி உனக்கு 10 ரூபா சம்பாதிச்சு நீ சோறு திங்கிறேன்னா அதை சத்தியமாக நாங்கள் வரவேற்கிறோம்டா மனசார. ஏன்னு கேட்டால் கேப்டன் ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, அவர் மிஸ்டர் ரஞ்சித் சொல்லியிருப்பார், நடிகர் ரஞ்சித் சொல்லியிருப்பார், அண்ணா இப்போ தானே அவனை பற்றி திட்டிட்டு போகிறாங்க. ரஞ்சித்து இந்த மாதிரி என்னை திட்டி அவன் ஒரு பேரும் புகழும் 5 ரூபா சம்பாதிக்கிறான், அவன் குடும்பத்துக்கு காசு கிடைக்குதுன்னா அவனை நான் புரிஞ்சுக்கலன்னா என்ன அர்த்தம் போகிறேன்? அது மாதிரி கேடுகட்ட அந்த ஊடகவியலாளர் இருக்கீங்க பார்த்தீங்களாடா, அந்த யூடியூபர்ஸு, இந்த நாய்கள்லாம் நாங்கள் மன்னிச்சே விட்றோம்டா. ஏன்னு கேட்டால் எங்களை திட்டி உங்களுக்கு 10 ரூபா சோறு கிடைக்குது, உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பிடுது, அதில் வச்சு தான் உங்கள் பொண்டாட்டி புடவை வாங்கி கொடுக்குறீங்க, பூ வாங்கி கொடுக்குறீங்க, சோறு சாப்பிட்றீங்கும் போது நாங்கள் பெருமையாக நினைக்கிறேன்டா. எங்கள் கட்சி, அதாவது ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்க நிறுவன தலைவர் ஐயா இறந்தாலும் அந்நியார் அதை திறம்பட செயல்படுத்திட்டு வராங்க. அதை தூத்தியும் நீங்க சம்பாதிக்கிறீங்க பார்த்தீங்களாடா. உங்களை மாதிரி ஒரு நல்ல ஜென்மங்களை பார்த்ததே கிடையாதுடா. ஆனா உண்மையிலே சொல்லடா, எங்களால் நீங்க திங்கிறீங்கடா, அது வரைக்கும் நாங்க பெருமைப்பட்டுக்கிறோம்டா. ஏன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் விட்டுவிட்டு தேமுதிக கூட்டணி வைக்குமா, தேமுதிக இங்கே போகுமா, தேமுதிக அங்கே பேரும் பேசுமா, வாய் எங்களுக்கெல்லாம் காது இனிக்குதுடா. ஏன்னு கேட்டிங்கன்னா தேமுதிகன்னு ஒவ்வொரு நாய் வாயிலையும் அந்த கட்சியோட பேர் வந்து எப்படி பட்டி தொட்டியெல்லாம் நீங்களே பரப்பி விட்டுட்ருக்கீங்கடா. ஏற்கனவே எங்கள் கட்சி உலகம் முழுக்க பரவி இருக்குடா, புரியுதாடா? ஆனால் இந்த எச்ச ஊடகங்கள் இருக்குது பார்த்தீங்களாடா, உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் இருக்கான் பார்த்தியா, தமிழா பாண்டியன், மணியன், இன்னொரு 10-15 பேர் இருக்கானுங்க. எங்க கட்சியை பத்தி டெய்லி பேசலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. இந்த காலையில எந்திரிச்சதான் ஐயப்பன் கோயில அறிவராசனம் பாட்டு பாடுறது, பெருமாள் கோயில்ல அந்த சுப்ரபாதம் பாடுறது மாதிரி தேமுதிக நீங்க உண்மையிலே ஆன்சப்டா உங்களுக்கு. ஏன்னா நாங்க கூட தேமுதிக வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டெய்லி மதியம் ஒரு 9 மணி 10 மணிக்கு பொழுது, ஆனா 5 மணிக்கே நீங்க உச்சரிக்கிறீங்க பாருங்கடா. நீங்க தாண்டா உண்மையிலே தேமுதிக தொண்டனா இருக்க வேண்டிய, நீங்க தப்பி தவறி எங்களுக்கு எதிராக பேசிட்டீங்கடா. ஏடா இது ஒரு பொழப்பாடா? ஏடா எத்தனை ட்ரிப்பு தாண்டா உங்களை திட்டி வீடியோ போடுறது? எங்களுக்கு வாய் வலிச்சு அசிங்கமா இருக்குடா. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, நாய்களா அதெல்லாம் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. இந்த தொப்பி போட்ட நாய் புதுசாக ஒன்று வந்து கத்திட்டு போகுது.
என்ன இளவு தான்டா உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை? அதான் கூட்டணி அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. முடிய போது அவரு எடப்பாடியே சொல்லிட்டாரு. இன்னும் யாருகிட்டயும் பேசல அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 பக்கம் பேரம் பேசுறான், 2 பக்கம் பேரம் பேசுறான்னா, ஏன்டா கூட்டணி எதிர்க்கட்சியோட பேசாம உன் பொண்டாட்டி புள்ளைகிட்டயும், உன் மருமகன்ட்டயும் இல்ல நீ வச்சுக்கிட்டவட்டையும் மாடா பேசுவாங்க. ஏன்டா தமிழா பாண்டியா அந்த தொப்பி போட்ட நாயே, உன் பொண்டாட்டிட்டயும் இல்ல நீ வச்சிருக்கிறவள்ட்ட போய் கூட்டணி பேசுவாங்களாடா? ஏன்டா நீங்க 2 பேருமே 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கிற நாய்ங்க. உங்கள்ட்ட வந்து கூட்டணி எவன்டா பேசுவான்? கட்சி ஏதோ அதுகிட்ட தான்டா பேசுவான். எடப்பாடிட்ட பேசுவாங்க, ஸ்டாலின்ட்ட பேசுவாங்க. இன்னும் எந்தெந்த இது இருக்கோ அந்த அரசியல் கட்சிகிட்ட தான்டா பேச முடியும். ஏன்டா அந்த அரசியல் கட்சிகள்ட்ட ப ப தீனி வாங்கி திங்கிற, பொறுக்கி திங்கிற நாய்ங்க உங்கள்ட்டடா உட்காந்து கூட்டணி பேச முடியும்? ஏன்டா அவங்க தராததுக்கு தகுந்த மாரி தான்டா அவங்க பேச முடியும். நான் தேமுதிகவை பத்தி தப்பா பேசுற ஒட்டுமொத்த நாய்களுக்குமே சொல்றேன். எங்களால தான்டா நீங்க சோறு தின்னுட்டு இருக்கீங்க. அது உண்மைடா. இப்ப நீங்க நிரூபிச்சுட்டு இருக்கீங்கடா. நான் இன்னைக்கு சொல்றேன்டா. நீங்கலாம் உண்மையிலே சத்தியமா தேமுதிக வச்சு சோறு திங்கலன்னா, நாளையிலேருந்து ஒரு பயனும் தேமுதிகவை பத்தி விமர்சிக்காம இருங்கடா. உண்மையிலே சொல்றேன். நான் இப்ப அந்த வார்த்தைய நான் இத சோசியல் மீடியால யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சட்டம் படிச்சவன். அந்த வார்த்தைய வந்து நான் தப்பா யூஸ் பண்ணக்கூடாது. பல வார்த்தை சொல்லலாம் இதுக்கு. அந்த வார்த்தைப்படி சொல்ல போனோம்னா, அந்த வார்த்தைய நான் சொல்லல. ஆனா அந்த வார்த்தைப்படி எல்லா வார்த்தையுமே உங்களுக்கு தெரியும்டா. அந்த வார்த்தைப்படி நீங்க இருக்கிற ஆளா இருந்ததுன்னா, நாளையிலேருந்து தேமுதிகவை பத்தி விமர்சிக்கிறத முதல்ல நிறுத்துங்கடா. பார்க்கலாம். உங்களால முடியுதான்ட்டு. அத விமர்சிச்சு தான் நீங்க சோறு திங்கணுங்கிற லெவலுக்கு வரும்போது, நீங்க எவ்வளவு வேணாலும் எங்கள விமர்சனம் பண்ணுங்கடா. நாங்க வந்து உண்மையிலே சொல்றேன்டா. எங்க பேர்னால தேமுதிகன்ற ஒரு கட்சியினால இன்னிய வரைக்கும் நீங்க சோறு திங்கிற நாய்ங்கடா நீங்க. அதனால உங்கள நாங்க விட்டுட்டோம்டா. சோறு தின்னுங்கடா. எங்க பேர சொல்லியே சோறு தின்னுங்கடா. பிச்சை எடுக்கிறது முடிஞ்சு போச்சு. தேமுதிக சொல்லி பிச்சை எடுத்து சாப்பிடுறீங்க. அவ்வளவுதான்டா. சொல்லுங்கடா. நீங்க என்னென்ன விமர்சனம் பண்ணுமோ பண்ணுங்கடா. அது உங்களுக்கு உரிமை இருக்குடா. பேச்சு சுதந்திரம்னு ஒண்ணு இருக்குடா. ஆனா அத நீங்கலாம் தப்பா பயன்படுத்திட்டு வரீங்கடா. அதான்டா உண்மை. புரியுதா இல்லையா? உன் குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்குதுங்கிற உன் குடும்பத்த முதல்ல பாருங்கடா. அப்புறம் அடுத்த விமர்சனங்கள்லாம் நீங்க வைக்கலாம். ஆனா இப்படியெல்லாம் பேசுறவங்க எப்படி தெரியுமா இருப்பீங்க? உங்க குடும்பத்துல தப்பு தப்பா எது நடந்துட்டு இருக்கும். அதெல்லாம் விட்டுப்புட்டு, அத மறக்கிறதுக்காக இங்க வந்து யாரையாவது பத்தி பேசணும். பாத்தீங்கன்னா, ஊடக புலி நீங்கலாம். அப்படியே விமர்சன புலி கிழிச்சு அப்படியே தொங்க விட்டுற போறீங்க எல்லாத்தையும். நீங்க பேசி தான் நாட்டுல வந்து வறுமையில திண்டாட்டம் ஒழிய போகுது. கல்வி கடன் தீர போகுது. ஏழை மக்கள் டெய்லி பழையத்துக்கு பதிலா பிரியாணி சாப்பிட போறாங்க. ரோடு வசதி சரியாக போகுது. தண்ணீர் வசதி சரியாக போகுது. நாட்டு மக்கள் கஷ்டங்கள்லாம் நீங்க தீந்துற போகுது. இந்த 4, 5 நாய்க உட்காந்து பேசுறதுனால தான் இதெல்லாம் தீர போகுது. ஏன்னா எச்ச பொழப்புக்கும் கேடு கெட்ட பொழப்புக்கும் ஒரு வித்தியாசம் இல்ல. ஏன்னா இப்படியாடா பிச்சை எடுத்துப்பீங்க? ஒரு மீடியால உட்காந்துக்க வேண்டியது, யாரையாவது பத்தி பேச வேண்டியது, இந்த பொழப்புக்கு வேண்டாம். அதுவும் தப்பான வார்த்தை. ஏன்னா சோசியல் மீடியா போகுது. நம்ம ஒரு பொறுப்புலையும் இருந்துகிட்டு, இன்னொன்னு வக்கீல் தொழிலாளர்ன்ட்டு அசிங்கமா பேச எனக்கு வாயில்லாம் வரமாட்டேங்குது. ஏன்னா நாகரிகமா கருத்து போட்டு பழகிட்டோம். இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு அழகா உங்க குடும்பத்த வாயில வருது. ஆனா சொன்னா ஏதாவது தப்பா போயிடுமோன்னு பயமா இருக்கு. அதனால வேற மாரி பொழப்பு நடத்துங்கடா. அழகா நீங்களே ஒரு புடவைய கூட கட்டிக்கிட்டு கூட அந்த பொழப்பு நடத்தலாம்டா. இன்னைக்கு சொல்லுவேன்டா, தைரியமா இத்தனை பேரையும் எதிர்த்து ஒரு பெண் சிங்கம் அரசியல் பண்ணுதுன்னா அது எங்க பெண் சிங்கம் மட்டும் தான்டா. நீங்கெல்லாம் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட அந்த மன்னிக்கவே முடியாதுடா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண் சிங்கம் வந்து தப்பை நேருக்கு நேரா கேக்குதாங்க. மேடையிலையும் பேசுறாங்க. எந்த நாய்க்கும் பயப்படுறது இல்லடா. ஆனா பொட்டத்தனமா ஒரு மீடியால உட்காந்துக்கிட்டு உண்மையிலே இருக்கீங்க பாத்தீங்களா? புடவைய வாங்கி கட்டிக்கிட்டு விமர்சனம் பேசுங்கடா. சத்தியமா சொல்றேன். நீங்கலாம் ஆம்பளைகளே கிடையாதுடா. ஓப்பனா சொல்லப்போனா. அந்த அம்மையார் புடவைய கட்டினா கூட அந்த வீரம் உங்களுக்கு வராதுடா. அந்த அம்மா வீரன்டா. அவங்க புடவை கட்டினா கூட அந்த வீரம் உங்களுக்கு வராது. புரியுதா இல்லையா? தப்பா கருத்து பேசுங்க. தப்பாவே சொல்லல. ஆனா அந்த அம்மாவை பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்க ஒரு பயனுக்கும் தகுதி கிடையாது. நான் இன்னைக்கு சொல்றேன். தப்ப நேருக்கு நேரா தட்டி கேட்கிற பெண் சிங்கம்டா அது. அது புடவை கட்ட கூட உங்களுக்கு எல்லாம் அருகதை கிடையாதுடா. புரியுதா? அது புடவை வேணா தர சொல்றேன்டா. எங்க அம்மையார் புடவை வேணா தர சொல்றேன். இப்படி பேசுற நீங்க அத்தனை பேரும் எங்க அம்மையார் புடவைய கட்டிக்கிட்டு பேசுங்கடா. நாங்க ஒத்துக்கிறோம்டா நீங்கலாம் ஆம்பளைகள்ட்டு. நாட்டுல அவ்வளவு பிரச்சனை நடக்குது. அதெல்லாம் விட்டுப்புட்டு எப்ப பாரு கூட்டணி இங்க பேசுறாங்க, அங்க பேசுறாங்க, இங்க பேசுறாங்க, அங்க பேசுறாங்கன்னா, ஏன்டா நான் ஓப்பனாவே கேட்கிறேன். திரும்பியும் அதை தாண்டா நான் சொல்றேன். திருப்பியும் வற்புறுத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்சிகள் கூட தாண்டா கூட்டணி பேச முடியும். அப்புறம் நீங்க பேட்டி கொடுத்துட்டீங்களே, உங்க பொண்டாட்டி உங்க அப்பாட்டி கூட கூட்டணி பத்தி பேச முடியும்? அவன் முதல்ல பாருங்கடா. அவங்க குடும்பத்திலே 1000 பிரச்சனை இருக்கு. அதை விட்டுப்புட்டு ஏன்டா?
நாகரிகமற்ற முறையில் பதிவு போடும் அத்தனை நாய்களுக்குமே சொல்றேன், எங்க அம்மையார் புடவை எடுத்துறோம், அதை கட்டிக்கிட்டு விமர்சனம் பண்ணுங்கடா. அதுக்கு தாண்டா நீங்க எல்லாம் லாயக்கு. ஒரிஜினலா நீங்க எல்லாம் ஆம்பளைகளே கிடையாதுடா. எங்க தப்பு நடந்தாலும் இறங்கி தைரியமா கேட்கிற பெண் சிங்கண்டா அவங்க. அவங்கள பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு கால அருகதை கூட கிடையாதுடா. இதுக்கு மேல அவங்க எல்லாம் திட்டி வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு அசிங்கமா இருக்குடா. இனிமேவாவது இந்த மாதிரி வீடியோ போடுறதை நிறுத்திட்டு உங்க குடும்பத்தை முதல்ல பாருங்கடா, நல்லா இருக்கும். இந்த கேடு கெட்ட பொழைக்கிறதுக்கு வேற ஏதாவது பொழப்ப பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு அது மூலியமா பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்ற வழி பண்ணுங்கடா. இது ஒரு பொழப்பே இல்லடா, எச்ச பொழப்படா அதெல்லாம். நன்றி, வணக்கம்.